அமீரகத்தில் நடைபெற்ற தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் 3வது கட்ட முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து துபாயில் இருக்கும் நமது செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தேசிய தேர்தல் ஆணையத்தின் தலைவரும் அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சருமான டாக்டர் அன்வர் முகமது கர்காஷ் அவர்கள் அபுதாபியின் தேசிய கண்காட்சி மையத்தில் நடந்த கூட்டத்தில் தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இந்த தேசிய கூட்டமைப்பு தேர்தல் அமீரக மக்களின் வல்லமையை மேம்படுத்தும் ஒரு அம்சமாக விளங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ள இளைஞர்கள் அனைவரும் அமீரக சமுதாயத்தின் பிரதிநிதியாக விளங்கி அவர்களின் நன்மைக்காக செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தல் சிறப்பாக நடைபெற மேற்பார்வையை செய்த அமீரகத்தின் அதிபர் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயத் அல் நஹ்யான் அவர்களுக்கும், துணை அதிபர் மாண்புமிகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தும் அவர்களுக்கும், அபுதாபியின் இளவரசர் மாண்புமிகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் அவர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மொத்தம் 75,200 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் சென்ற ஆண்டை விட 35% வாக்காளரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. மேலும் வெளிநாடுகளில் வாழும் அமீரக மக்கள் வாக்களிப்பதற்காக ஆங்காங்கே உள்ள பல இடங்களில் அநேக நாடுகளில் உள்ள அமீரக தூதரகங்களில் வாக்குப்பதிவு மையங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் 1387 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.